சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நாங்க இந்தியாவே இப்போ வந்தது என்னன்னு சொல்றோம். இங்க சேரர் காலத்துல இந்தியா இருந்துச்சா, சோழர் காலத்துல இந்தியா இருந்துச்சா, பாண்டியர் காலத்துல இருந்துச்சா, 1948 ஜனவரி 18 வரைக்கும் புதுக்கோட்டை இந்தியாவா இருந்துச்சா? நீங்க எப்படி இந்தியாவின் மொழின்னு சொல்றீங்க? பிரதமர் மோடி தமிழ பேசுறாரு, திருக்குறள் படிக்கிறாரு, பாரதியார் கவிதைகள் சொல்றாரு. அதனால மற்ற பாஜக எம்பிக்கள் அப்படி இருக்காங்க. இப்போ நான் கூட தான் பார்லிமெண்ட்ல போயில யாராவது நமஸ்தே அப்படின்னா நானும் பதிலுக்கு நமஸ்தே. இப்போ நான் நமஸ்தே சொல்றதுனால இந்தியா போற்றி பாராட்டி தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறேன்னு அர்த்தமா? தமிழ்நாட்டுக்கு ஒரு எம்பி எண்ணிக்கை கூட குறையாதுன்னு அமித்ஷா தமிழ்நாட்டில் பேசினாரே சார். ஒரு எம்பி குறையாதுன்னு சொல்றாரு. ஓகே, உத்தரப்பிரதேசத்திலையும் ஒரு எம்பி கூட குறையாதுன்னு சொன்னாரா? தமிழர்களை மதிக்கிறவரா இருந்தா ஏன் ஒரிசால போய் உட்காந்துட்டு பூரி ஜெகநாதர் கோயில் சாய் தமிழன் திருடிட்டு போயிட்டான், தமிழன் இருக்குன்னு ஏன் பேசினாரு? திருக்குறள் பேசின அதே வாய் தானே அதையும் பேசிச்சு. அப்ப ரெண்டுல எது உண்மை? தப்பு நடக்குது, தட்டி கேட்கிறோம், அதை எப்படி கூச்சல் குழப்பங்கிறீங்க நீங்க? இதனால அவையே முடங்குது. இப்ப நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க, இன்டர்வியூ கேட்கறீங்க, என்கிட்ட பதில் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? பதில் சொல்ல மாட்டீங்க. இல்ல ஒண்ணும் இல்லைங்க, நீங்க சும்மா எதாவது தேவையில்லாம கேட்டுருக்கீங்கன்னு நினைச்சு நான் வெளில ஓடி போவேன். அங்க சபாநாயகர் அதுதான் பண்றாரு. முதல்வர் கூட ஒரு வார்த்தை சொன்னாரு, வரி கொடுக்க மாட்டோம்னு சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. ஆனா செய்யல. நம்ம வரி கொடுக்காம எல்லாம் கொடுத்துறோம், நம்ம கடமையை நம்ம செய்யறோம். ஆனா நீ செய்யறியா பதிலுக்கு? சார், தமிழ்நாட்டில் நம்ம அடிச்ச 40 தான் சார் இன்னைக்கு அவங்களால மெஜாரிட்டி வர முடியல. இங்க ஒரு 20 இடம் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க. மெஜாரிட்டி கவர்மெண்ட் தோல்வி நிர்ணயிக்க தென் மாநிலங்கள் தேவை இல்லைங்கிற நிலைமையை எடுத்துட்டா மணிப்பூருக்கு என்ன நிலைமை, தென்னிந்தியாவுக்கு அதுதான் நிலைமை. ஆதனைகளுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுகவின் எம்பி மாண்புமிகு MM அப்துல்லா அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவில் இருந்த உங்களையெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த ஆட்சிகளெல்லாம் நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் மக்களவையில் சிறப்பான சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேர் மக்களவை பக்கமே போக மாட்டேங்கிறாங்க, அட்டண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, 100% அட்டண்டன்ஸ் வச்சுருக்கீங்க, அதிகமான கேள்விகள்லாம் கேட்டிருக்கீங்க. அதுக்கெல்லாம் தமிழ்நாடு மக்களின் சார்பாக முதல்ல ஒரு வாழ்த்துக்கள் சார். நன்றி 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 சார். குறிப்பாக பார்லிமெண்ட் டிபேட்ஸ் ரொம்ப காரசாரமாக போயிட்டுருக்கு. பாஜக vs DMKங்கிற ஒரு மோதல் ரொம்ப உக்கிரமாக போயிட்டுருக்கு. குறிப்பாக இந்த பள்ளிக்கல்வி நிதி, SSA நிதி, அங்கிருந்து ஆரம்பித்து பெரியார் டிபேட் வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்முடைய பார்லிமெண்ட் கல்ச்சர் எப்படி இருக்குது? எப்படி பாஜகவுக்கு ஈடு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நாடாளுமன்ற கலாச்சாரம் மோசமாக தான் இருக்குது. அதை எல்லாத்தையும் தான் நீங்களே பார்க்குறீங்களே, வரக்கூடிய செய்திகளின் வாயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க தான் செய்யுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது பேசுகிறாங்க, திரும்ப நம்ம ஏதாவது பேசணுன்னா நம்ம பக்கம் பார்த்தீங்கன்னா மைக்கே முதல்ல ஆன் ஆகிறதே கிடையாது. நாடாளுமன்றத்தில் ஒரு மரபு உண்டு. அதாவது ஒரு உறுப்பினர் கூட எந்திரிச்சு யாராவது பேசையில் குறுக்க நம்ம பதில் சொல்லணும்னு நினச்சாலோ இல்லை கையை தூக்குனாலோ நமக்கு கொடுப்பதும் கொடுக்காததும் நாடாளுமன்ற சபாநாயகரோட விருப்பம், மேலவையில் பொறுத்தவரை அவைத்தலைவரோட விருப்பம். ஆனால் அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் LOP, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், அவர் ஒரு கையை உயர்த்தி எனக்கு கொடுங்கன்னு கேட்டால் இமீடியட்டாக கொடுக்கணும். அது மரபு. இப்போ எங்கள் அவையிலெல்லாம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பாவம் பெரிய மனுஷன் அவர் மல்லிகார்ஜுன கார்கே எந்திரிச்சு நின்று கையை தூக்கி கத்திக்கிட்டே இருப்பார் மணிக்கணக்காக. அவர் பக்கம் மூஞ்சியை கூட திருப்ப மாட்டார். அவையினுடைய தலைவர் அவர் ஜெகதீப் தன்கர் பார்த்தீங்கன்னா இப்படியே நாடாளுமன்ற இந்த பக்கம் அவருடைய வலதுபுறத்தில் ஆளுங்கட்சி இருப்பாங்க, இப்படி இடதுபுறத்தில் எதிர்கட்சிகள் இருப்பாங்க. மூஞ்சி இப்படி திரும்பினபடி இருக்கும் வழியே இந்த பக்கம் திரும்பவே திரும்பாது. திரும்பி பார்த்தா தானே நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி இப்படியே இருந்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி தான் நாடாளுமன்றங்கள் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் தான் நம்மளும் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் தான் நம்ம இழுத்து பேசிகிட்டு இருக்கோம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடிப்படை மரபுகள் கூட மீறப்படுது. நீங்கள் கூட சொன்னீங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் நான் சஸ்பெண்ட் ஆனேன்னு. நாடாளுமன்ற கூட்டுக்குழுங்கிறது ரொம்ப ரேராக அமைக்கிறது. எல்லா நேரத்துலையும் அமைக்க மாட்டாங்க. ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2G சமயத்தில் ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வக்ஃப் அமெண்ட்மெண்ட் தான் வந்துச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழு தான் ஒரு முக்கியமான பிரச்சனைகளுக்கு தான் அந்த மாதிரி வருமே தவிர 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒருக்க வருமே தவிர அடிக்கடி வரக்கூடியது அல்ல. அதில் முதல்ல சஸ்பெண்டே எங்களுக்கு தான் நடந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் கூட்டுக்குழுவில் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்குலாம் அதிகாரமே கிடையாது. கூட்டுக்குழுவினுடைய தலைவருக்கு அவருக்கு ஒரு சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் கிடையாது. அதையுமே திரும்ப சபாநாயகர் தான் அந்த முடிவு எடுக்கணும். அவர் சொல்லலாம் அப்படி நடந்துட்டு இருக்குன்னா அவங்களை வெளில அதான் மரபுகள் எல்லாம் இவங்க கடைப்பிடிக்கிறதே இல்லை. அந்த கன்வென்ஷனல்ங்கிற அந்த ஒரு மரபு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சட்டமோ மரபோ எதுவுமே கிடையாது. ஜெயிச்சுட்டா நாங்கள் தான் ராஜா, நான் சொல்றதை கேளு, நான் சொல்றதுதான் சட்டம். இதுதான் அவர்களுடைய எண்ணம். அந்த சமரசிக்ஷா நிதி சார்,
கிட்டத்தட்ட 2150 கோடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி, மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கணும், பிஎம்ஸ்ரீயை ஏற்றுக்கணும், அப்படி பண்ணாதான் நான் வந்து உங்களுக்கு வந்து நிதியை கொடுப்பேன்னு சென்ட்ரல் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸ்டேட்டுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது, அது என்இபிங்கிறது ஒரு சட்டம் கிடையாது, பாலிசி. கல்வி என்பது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. இருந்தாலும் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே சார், தமிழ்நாடு வந்து நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்கிட்டாதான் நிதி கொடுப்போம்னு சொல்கிறது. இங்க என்ன பிரச்சனை? ஒற்றைத்தன்மை தான் பிரச்சனை, அவங்களுடைய மனநிலை தான் பிரச்சனை. இதை என்ன நினைக்கிறாங்க? இது ஒரே நாடுன்னு நினைக்கிறாங்க, இந்த நாட்டுக்கு ஒரே மொழி இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த நாட்டுக்கு ஒரே மதம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கல நான் விரும்பும் மதம், நான் விரும்பும் நாடு, நான் விரும்பும் பாலிசி, நான் விரும்பும் மொழி, இதுதான் அங்கேயும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா, அவன் என்ன சொல்றான், எல்லா இடமும் குடிசையா இருக்கு, ஏன்னா அவன் பார்க்குற இடம் அங்க, அதனால ஓட்டு வீட்டுக்கு நான் கட்டுன்னு சொல்றேன், நீ ஏன் கேட்க மாட்டேங்கிறான்? இடம் முட்டா பிள்ளை ஆல்ரெடி மாடி வீடு இருக்குடான்றேன் நான். என்னை போயிட்டு எதுக்கு ஓடு வீடு கட்டுன்னு நீ போட்டு அழுத்துற அப்படின்னா, அவன் நான் உனக்கு நல்லது தானே செய்யறேன், நான் குடிசை வீட்டுக்கு பதிலாக நான் ஓட்டு வீட்டுக்கு கொண்டான்ட்டேன்லங்கிறான். இல்லடா நான் மாடி வீட்டில் இருக்கேன்டான்னா புரிய மாட்டேங்குது அவனுக்கு. இதுதான் பிரச்சனை. பட் இந்தியாங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு துணை கண்டம், பல்வேறு தேசிய இனங்கள் ஒருங்கிணைந்த ஒரு தேசியம் அப்படின்னா ரொம்ப பேருக்கு வந்து ஒரு தவறான புரிதல் இருக்கும். இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு, இல்லை பாஜக பேசக்கூடிய தேசியம் அப்படிங்கிறத பார்த்துட்டு, தேசியம்னா ஒரு தேசம்ங்கிறது தான் தேசியம் போல. தேசம்னா கண்ட்ரி, தேசியங்கிறது நேஷனாலிட்டி, ரெண்டுமே வேற. தேசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு, அங்கே வாழக்கூடிய ஒரு இனக்குழு, அவர்கள் ஒரே மொழியை கொண்டவர்களாக, ஒரே கலாச்சாரம் கொண்டவர்களாக இருக்கணும், அதுதான் தேசியம். அப்படி பார்த்தா தமிழர்கள் ஒரு தனி தேசிய இனம், தெலுங்கு ஒரு தேசிய இனம், மலையாளம் ஒரு தேசிய இனம், பஞ்சாபி ஒரு தேசிய இனம், இந்தி பேசக்கூடிய அவர்கள் ஒரு தேசிய இனம். அப்படி பல்வேறு தேசிய இனங்கள் ஒருங்கிணைஞ்சு ஒரு பொது நாடா, ஒரு பொது நோக்கத்துக்காக நம்ம இருக்கிறோமே தவிர இது ஒற்றை நாடு அல்ல. சரிங்களா? ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் இது ஒன்னாச்சு. ஆங்கிலேயர்கள் இருக்க காலத்துல ஹைதராபாத் தனி நாடா இருந்துச்சு, பாண்டிச்சேரி பிரெஞ்சு கீழே தனி நாடா இருந்துச்சு, நான் பிறந்த ஒரு புதுக்கோட்டையே சமஸ்தானம் தனி நாடா இருந்துச்சு. 48 ஜனவரி 15 தானே நாங்களே இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தோம். ஏன் ஊர் புதுக்கோட்டையே தனி நாடு தானே, இந்தியா கிடையாது. என்ன இப்படி பொது நோக்கத்துக்காக எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கோமே தவிர இது ஒற்றை நாடு கிடையாது. ஒற்றைத்தன்மையை திணிக்கிறது தான் இங்க பிரச்சனை ஆகுது. நீங்க எதனால நம்ம ஜிஎஸ்டி வேணான்னு சொன்னோம், அந்தந்த மாநிலங்களே வந்து விற்பனை வரியை ஏன் வச்சுக்கணும்னு நம்ம சொன்னோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு கம்பளி போர்வை அப்படிங்கிறது உங்களுக்கு அவசியமான ஒண்ணா தமிழ்நாட்டில்? குளிர்காலத்தில் அவசியமான ஒண்ணு. குளிர்காலத்திலுமே பெரிய அவசியம் இல்லை நமக்கு. ஒரு சாதா போர்வையை போத்திட்டாலே நம்மூர் பனியை தாங்கிக்கலாம். கம்பளி போர்வை போத்தி தான் நம்மூர் பனியை தாங்கிக்கணுங்கிற நிலைமையில நம்மூர் பனியெல்லாம் அவ்வளோ பெருசாலாம். மார்கழி மாசத்துலேயே ஒரு நல்ல பெட்ஷீட் போதும் நமக்கு, இல்லை ஒரு ஜம்காலா கூட போதும். ஒரு கம்பளி வந்து நமக்கு வந்து ஒரு உயர்தர கம்பளி போர்வைங்கிறது நமக்கு பெரிய அத்தியாவசியம் இல்லாது. காஷ்மீரில் அது அத்தியாவசியம். அங்கே வந்து பிளாட்ஃபார்மில் வசிக்கிறவங்களுக்கு கூட கம்பளி அத்தியாவசியம். இப்போ மாநிலங்களுக்கு நடுவில் வரி இருந்துச்சுன்னா காஷ்மீரில் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பளி போர்வைக்கு 0 டேக்ஸ் போடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவோம், 18% 25% போடுவோம். ஏன்னா அது ரேராக சில பேர் வாங்குறது, சில பணக்காரன் யாராவது சில பேர், அதாவது ஏசியை நிறைய வச்சு கொடுக்கக்கூடியவங்களோ, இல்லை அதை வாங்கிட்டு டூர் போகிற நேரத்தில் எனக்கு தேவைப்படுன்னு வாங்குறவங்களும் இருப்பாங்க இல்லையா. அத்தியாவசியம் சராசரி மக்கள் அதை வாங்க போகிறதில்ல, அதுக்கு நம்ம டேக்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணிக்குவோம். ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பளிக்கு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 18% கீழே போகுது. அப்போ காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை வந்து பாதிக்கப்படுறான், அவனுடைய அத்தியாவசியம் வந்து அந்த இடத்துல அவனுக்கு வந்து பாதிக்கப்படுது. சரிங்களா? அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா 30% டேக்ஸாக இருந்தது குறைஞ்சி போச்சு. எவனுக்கு ஒருத்தனுக்கு தேவையில்லையே இங்கே விலை குறையுது, தேவை இருக்கிறவனுக்கு கூடுது, தேவையில்லாதவனுக்கு குறையுது. இதனால தான் ஜிஎஸ்டி ஏறுத்தோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்கிறேன், எதனால நம்ம வந்து ஒற்றை இல்லை அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை சொல்கிறேன். பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு பழக்க வழக்கங்கள், இதை மீறிட்டு ஒற்றைன்னு வரும்போது தான் நமக்கு வந்து இந்த சிக்கல்கள் எல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனை இருக்குது. இதைத்தான் நம்ம தீவிரமாக எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம தமிழ் வெர்சஸ் ஹிந்தியை தாண்டி தமிழ் வெர்சஸ் சான்ஸ்கிரிட்டுங்கிற நோக்கி போயிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்திலே வந்து தமிழை விட பழமையான மொழி சமஸ்கிருதம்னு ஒரு எம்பி பேசுகிறாரு. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களும் வந்து இதை வந்து வழிமொழிகிறாரு. கல்ச்சர் எதை நோக்கி சார் போயிட்டு இருக்கு? அதை தான் சொல்கிறேன்ல, அவங்களுக்கு தமிழ்நாடை பற்றின பெரிய புரிதலே கிடையாது. அதாவது டெக்கானுக்கு கீழே, விந்திய மலைக்கு கீழான வரலாறே அவங்களுக்கு தெரியாது. அவங்க படிக்கிறதுக்கு தயாராகவும் இல்லை, திறந்த மனதும் இல்லை. ஆரம்பத்திலேருந்து அந்த மேட்டிமைத்தனத்திலே தான் இருக்கிறாங்களே தவிர, அவங்களோட எண்ணம் இருக்கே தவிர இந்தியாவினுடைய வரலாற்றை, தென்னிந்தியாவினுடைய வரலாற்றை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில அவங்க இல்லை. ஆனா பிரதமர் மோடி வந்து தமிழை பேசுறாரு, திருக்குறள் படிக்கிறாரு, பாரதியார் கவிதைகள் சொல்றாரு. ஆனாலும் மற்ற பாஜக எம்பிக்கள் அப்படி இருக்காங்க. சரி, அதாவது இப்போ இதனால வந்து அவர் வந்து தமிழை மதிக்கிறாருன்னு நீங்க சொல்ல வரீங்க. இப்போ நான் கூட தான் பார்லிமெண்ட்ல போயில யாராவது நமஸ்தே அப்படின்னா நானும் பதிலுக்கு நமஸ்தேன், ஒரு மரியாதை நிமித்தமா. எனக்கு சத்தியமா அதுக்கு மேலே ஹிந்தி தெரியாது. என்ன இப்போ நான் நமஸ்தே சொல்றதுனால நான் வந்து ஒரு இந்தியை வந்து போற்றி பாராட்டி தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறேன்னு அர்த்தமா? எனக்கு யாராவது உண்மையில நமஸ்தேன்னு சொன்னா பதிலுக்கு நானும் நமஸ்தே சொல்றேன்.
அவன் மொழியில் அவன் சொல்கிறான் சரிண்ணே. அதே மாதிரி நம்ம ஊருக்கு வரல ஒரு வணக்கம் சொல்கிறாரு, நம்ம ஒரு வணக்கம் சொல்கிறோம், அவர் ஒரு வணக்கம் சொல்கிறாரு. அதுக்காக அவர் தலையில் தமிழை தூக்கி தலையில் வச்சுட்டாடுறாரு, தமிழை மதிக்கிறாருன்னு அர்த்தமா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி தமிழர்களை மதிக்கிறவராக இருந்தால் ஏன் ஒரிசாவில் போய் உட்காந்துட்டு பூரி ஜெகநாதர் கோயில் சாய் வந்து தமிழன் திருடிட்டு போயிட்டான், தமிழன் இருக்குன்னு ஏன் பேசினாரு? பேசினார்ல அவர், அந்த வாய் தானே பேசிச்சு. திருக்குறள் பேசின அதே வாய் தானே அதையும் பேசிச்சு. அப்போ ரெண்டுல எது உண்மை? அப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், இந்தியாங்கிறது ஒரு இப்போ இந்தியை மட்டும் நம்ம எதுக்கல, இப்பவும் சொல்றேன் கேட்டுங்க. நாளைக்கு இந்திக்கு பதிலாக தமிழ் தான் இந்தியாவின் தேசிய மொழின்னு சொன்னா அதையும் முதல்ல நம்ம தான் எதிர்ப்போம். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, என்ன சார் தமிழ் தேசிய மொழினாலும் எதிர்ப்பீங்களா அப்படின்னு. என்ன காரணங்கிறத சொல்றேன், எதனால நம்ம இந்தியை எதுக்குறோங்கிறதையும் நம்ம சொல்றேன். இந்திங்கிற மொழியை நம்ம எதுக்கவே இல்லை, இந்தி திணிப்பை தான் நம்ம எதுக்குறோம். என்ன சொல்றாங்கன்னா, இந்தியை நம்மள்ட்ட படிக்கிறாங்க. இது எங்க வந்து முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு மற்ற எல்லா எக்ஸாம் என்னென்னலாம் தேர்வுகள்லாம் இருக்கும் எல்லாமே ஹிந்தியில் வந்து சேர்ந்துடும். ஏற்கனவே ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கு. இங்கிலீஷுங்கிறது எடுக்கப்படும். இப்போ இங்கிலீஷே நம்ம அஃபீஷியல் லாங்குவேஜ்னு சொல்லி புஷ் பண்ணுறதுனால தான் இங்கிலீஷில் இருக்கு. ஹிந்தி மட்டும்தான் நேஷனல் லாங்குவேஜ் நம்ம எடுத்துட்டோம்னா இங்கிலீஷ் வில் பி வைப்ட் அவுட், அது போயிடும். அதுக்கப்புறம் ஹிந்தி மட்டும் தான். அமித்ஷா சொல்றாரு பெருமையா, உள்துறையில வந்து 90% நாங்க வந்து ஹிந்தியை தான் யூஸ் பண்றோம், அதான் சொல்றேன். அதை நோக்கி தான் போறாங்க. இப்போ என்ன பிரச்சனை ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆங்கிலம் தெரியும்ல, தெரியும், நல்லா பேசுவீங்கல்ல? ஓரளவுக்கு பேசுவேன். ஓரளவு நல்லாவே பேசுவீங்கல்ல? பேசுவேன். சரி, இப்போ நாளைக்கு போயிட்டு உங்களை நான் வந்து அமெரிக்காவில் கொண்டு இறக்கி விட்டு அங்கே ஒரு இன்டர்வியூன்னு வச்சுக்கோ, உங்களையும் ஒரு வெள்ளையரையும் உட்கார வச்சு ஓரல் இன்டர்வியூனா யார் ஜெயிப்பா? நிச்சயமாக வெள்ளையர் தான் ஜெயிப்பாரு. ஏன் ஜெயிப்பாரு? ஏன்னா அவருக்கு இங்கிலீஷ் வந்து பை பர்த்தாவே அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், பழக்கம் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? இதே பிரச்சனை தான். என்னதான் நம்ம ஹிந்தி கற்றுக்கிட்டாலும் இந்திய தாய்மொழியா இருக்க அவனோட போட்டி போட்டு நம்ம ஜெயிக்க முடியாது. கரெக்ட். அப்போ நம்ம என்ன ஆகும்னா, நம்ம ரெண்டாந்திர குடிமக்களாக ஃபீல் பண்ணுவோம். நமக்கான வேலை வாய்ப்புலேருந்து நமக்கான உரிமையிலேருந்து எல்லாமே இல்லாமல் போயிடும். இல்லை இந்த நாட்டுக்குள்ளே நம்ம ஏன் இருக்கணுங்கிற கேள்வி நமக்கு வரும். தேசம் ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் நம்ம ஹிந்தி வேணான்னு சொல்கிறோம். ஆனால் ஹிந்தி வேணான்னு சொல்கிறதுனால அவன் நம்மளை வந்து தேச விரோதி மாதிரி பார்க்குறான். என்ன பிரச்சனை? நாங்கள் ஏன் ஆங்கிலத்தை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஆங்கிலங்கிறது எனக்கும் அந்நிய மொழி, ஹிந்தி பேசுகிறவனுக்கும் அந்நிய மொழி, ரெண்டு பேருக்குமே தாய்மொழி கிடையாது. இந்தியாவில் வசிக்கக்கூடிய யாருக்குமே ஆங்கிலம் தாய்மொழி கிடையாது, அது வெளியிலேருந்து வந்த மொழி. அப்போ எல்லாரும் அந்த மொழியை கற்றுக்கிட்டு அதில் போட்டி போட்டாதான் ஈக்குவல் அண்ட் ஃபேர் காம்படிஷன், அதாவது சரிசமமான நியாயமான போட்டியாக இருக்குமே தவிர, யாரோ ஒருத்தர் தாய்மொழியை வச்சுக்கிட்டு அதை மித்த எல்லாரும் கற்றுக்கிட்டு போட்டி போடணும்னா அது சரியா இருக்காது. அதனாலதான் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய எந்த மொழியுமே தேசிய மொழியா இருக்க வேண்டாம்ன்றோம் நம்ம. சரிங்களா? நான் சொல்ற நியாயம் புரியுதா உங்களுக்கு? இப்போ ஹிந்திங்கிறது வந்து இந்தியாவுடைய மொழி, ஆங்கிலம்ங்கிறது ஒரு வேற்று மொழி அப்படிங்கிறாங்க, இந்தியாவுக்கு சொந்தமில்லாத மொழிங்கிறாங்க. நாங்க இந்தியாவே இப்ப வந்தது என்ன சொல்றோம்? நீங்க இந்தியாங்கிறது எந்த காலத்துல இருந்து இருக்கு? நீங்க சேரர் காலத்துல இந்தியா இருந்துச்சா, சோழர் காலத்துல இந்தியா இருந்துச்சா, பாண்டியர் காலத்துல இருந்துச்சா, 1948 ஜனவரி 18 வரைக்கும் புதுக்கோட்டை இந்தியாவா இருந்துச்சா? நீங்க எப்படி இந்தியாவின் மொழின்னு சொல்றீங்க? இந்தி மூன்று மொழின்னு சொல்ல நான் ஒத்துக்கிறேன், இந்தியாவின் மொழின்னு சொல்லாத நீ. நான் சொல்றேன், பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு மொழி பேசக்கூடிய தேசிய இனங்கள் பொது நோக்கத்துக்காக 1947 ஆகஸ்ட் 15 அப்புறம் ஒருங்கிணைஞ்சு ஒன்னா உட்கார்ந்துருக்கிறோம். இந்தி என்பது இந்தியாவின் மொழி அல்ல. இந்தியாவில் 1000 மொழி இருக்கு. அதனால இந்தியாவிற்கு வெளியில் உள்ள ஒரு மொழியை அத்தனை பேரும் கற்றுக்கொண்டு அதுல போட்டி போட்டாதான் சமமான, நேர்மையான, நியாயமான போட்டியா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், தமிழ தேசிய மொழின்னு சொன்னா கூட நாங்க இதுக்கு தான் செய்வோம். அதே நியாயம் தான் எல்லாருக்கும். இந்த சென்ட்ரல் வெர்சஸ் ஸ்டேட் பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தை கூச்சல் போட்டு முடக்குவது எந்த வகையில் சார் நியாயம்? மக்களுடைய வரிப்பணம் தானே சார் வேஸ்ட் ஆகுது. சரி, வேற என்ன சொல்றீங்க? அப்ப அவங்க தப்பு பண்ணா ஏத்துட்டு போக சொல்றீங்களா? சரிங்க, ஏன் மண்டை அடிக்க சொல்றீங்களா? தப்பு நடக்குது, தட்டி கேட்கிறோம், அதை எப்படி கூச்சல் குழப்பங்கிறீங்க நீங்க? இதனால அவையே முடங்குது. வேற வழி அவையை ஏன் முடக்க? அவங்க தான் முடக்குறாங்க. நம்ம கேட்கறதுக்கு நியாயமா பதில் சொல்லிட்டு போக, பதில் சொல்லி நடத்த வேண்டியதானே. பதில் இல்லாதனால தான் நீங்க அட்ஜென்ட் பண்றீங்க, கேள்வி கேட்குறீங்க. இப்போ நீங்க வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, இன்டர்வியூ கேட்குறீங்க, என்கிட்ட பதில் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? பதில் சொல்ல மாட்டீங்க, எஞ்சி ஓடி போயிடுவேன். பதில் சொல்லாமல் எவ்வளோ நேரம் நான் உம்முன்னு இப்படியே உட்காந்து உங்களை பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியும்? இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க, நீ சும்மா எதாவது தேவையில்லாமல் கேட்டுருக்கீங்கன்னு நினச்சி நான் வெளில ஓடி போயிடுவேன். அங்கே சபாநாயகர் அதுதான் பண்ணுறாரு. கேள்வி கேட்குறோம், பதில் கிடையாது, மந்திரிகள்கிட்ட பதில் கிடையாது, அவங்கள்ட்ட பதில் கிடையாது. ஹவுஸ் இஸ் அர்ஜென்ட் ஃபார் another 1 hour நெஞ்சு ஓடி போயிடுறாரு. ஓகே, பதில் இருந்தால் உட்காந்து பேச வேண்டியது தானே. விவாதத்துக்கு தயாராகவே இல்லையா? தயாரா இல்லை. நியாயம் இல்லை. நியாயம் இருந்தால் தானே விவாதம் இருக்கும். நியாயம் இல்லைன்னு அவங்களுக்கும் தெரியும். நம்ம மேட்டிமைத்தனம் தான் பண்றோம், நம்ம கொள்கையை திணிக்கிறோங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதனாலதான் எந்திரிச்சு ஓடுறாங்க நடத்தாம. அது நம்முடைய அந்த SSA ஃபண்டுங்கிறது நம்முடைய அடிப்படை உரிமை, சேஷரி ஃபண்டு. சார் நம்ம கட்டினது நமக்கு, அதாவது அவங்க எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது கூட இல்லை, நம்ம வர வேண்டியது, நமக்கு வர வேண்டியது. அதுதான் வைத்தறிச்சலா இருக்கு. இல்ல நீங்க நாம கட்டின வரியை தான் திருப்பி கேட்கிறோம், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு தமிழ்நாட்டில இருந்து எஜுகேஷன் செஸ் வாங்குறாங்க?
அதை தான் திரும்ப திரும்ப நம்மளும் கேட்குறோம். இப்போ நான் அங்கே கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, இதே கேள்வியை தான் நானும் அங்கே கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம அப்புறம் எதுக்கு என்கிட்ட இருந்து வாங்குறேங்கிறது. அதனால தான் முதல்வர் கூட ஒரு வார்த்தை சொன்னார், வரி கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஆனால் செய்யலை, நம்ம வரி கொடுக்காமலாம் கொடுத்துறோம், நம்ம கடமையை நம்ம செய்கிறோம். ஆனால் நீ செய்யறியா பதிலுக்கு? செய்யலை, என்ன பண்ண போகிறோம்? கவர்னருக்கு எதிராக நம்ம சுப்ரீம் கோர்ட் போனோம். இல்லை, நம்ம வேற என்ன செய்ய முடியும்? கோர்ட்டுக்கு போக முடியும், மக்கள்கிட்ட போக முடியும், இதை தான் செய்ய முடியும். கத்தி எடுத்தா வெட்ட முடியும் வர நம்ம. இது ஜனநாயகம், அதை தான் மக்கள்கிட்ட வரோம். இந்த உங்க மூலமாக மக்கள்கிட்ட சொல்கிறோம், இப்படி ஒரு அநியாயம் நடக்குன்னு சொல்கிறோம். இதுக்கான பதிலை தேர்தல் மூலமாக மக்கள் தான் சொல்லணும். இன்னொரு விஷயம் சார், பார்லிமெண்ட் டீலிமிட்டேஷன் இந்தியாவில் எந்த ஒரு கட்சியுமே அதை வந்து முன்னெடுக்கலை. நீங்கள் தான், திமுக தான் வந்து முதல் முறையாக வந்து முன்னெடுக்கிறீங்க. அந்த பிரச்சனை வந்து கேபினெட் கூட அப்ரூவல் கொடுக்கல, ஒரு பேச்சுவார்த்தை தான் இருக்குது. வராத விஷயத்துக்கு ஏன் சார் அனைத்து கட்சி கூட்டணும் அப்படின்னு வந்து நீங்கள் கேபினெட்லேன்னு ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்க ஒரு இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல, கேபினெட்லன்னு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, ஒரு இனிஷியேட்டிவ் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல. அங்கங்கே சில இடத்துல அவங்க வார்த்தையை விடுறாங்க, அவங்களோட ஸ்போக் பர்சன் அவங்கவுங்கெல்லாம். நாடாளுமன்றத்தில் ஆல்ரெடி ஒரு 850 பேர் உட்கார்ற மாதிரி புது நாடாளுமன்றம் கட்டிட்டாங்க. ஆமாம், சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுட்டாங்க. கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, எதுக்கு இவ்வளோ பெரிய நாடாளுமன்றம் இவ்வளோ ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ணி கட்டணும் அப்படின்னு கேட்கல. நாங்கள் அதிகப்படுத்த போகிறோம், ஏற்கனவே இருக்கிற இடம் பத்தாது, அதனால தான் புது நாடாளுமன்றம் கட்ட போகிறோம்னு பிரதமர் தான் சொன்னார். சரிங்களா? அதிகப்படுத்தலைன்னா பழைய நாடாளுமன்ற கட்டத்தில் இருந்திருக்கலாம். புதுசு கட்டினதே அதிகப்படுத்த போகிறதுக்கு அதில் 850 சீட்டு போட்டு வச்சுருக்காங்க. 848 சீட்ஸ். ஆமாம், அது ஆல்ரெடி இல்லை இந்த இதுக்கும் சேர்த்து கொஞ்சம் 850 பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அவங்க பண்ண போகிறது வந்து 805ன்னு சொல்கிறாங்க, 812ன்னு சொல்கிறாங்க. அந்த எண்ணிக்கையில் அவங்களுக்கு கொஞ்சம் சிலது மாறுபாடு இருக்குது. பட் 850 வரைக்கும் அவங்க ஆல்ரெடி போட்டு வச்சுட்டாங்க, சீட்டை போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க. சரிங்களா? இதை எதுக்கு பண்ணி வச்சுருக்காங்க? அப்போ இதை செய்ய போகிறாங்க. அப்போ செய்ய போகையில் நம்ம பாதிக்கப்படக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் தான் பண்ணுவோம், மக்கள் தொகை அடிப்படையில் தான் செய்ய போகிறோன்னு ஒரு வார்த்தையை ஆல்ரெடி விட்டுருக்குறாங்க அவங்க. அப்போ நம்ம பாதிச்சிடக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு எம்பி எண்ணிக்கை கூட குறையாதுன்னு அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் பேசினாரே சார். ஒரு எம்பி குறையாதுன்னு சொல்கிறாரு, ஓகே. உத்தரப்பிரதேசத்துலேயும் ஒரு எம்பி கூட குறையாதுன்னு சொன்னாரா? இந்தியா முழுக்க எங்கேயுமே ஒரு எம்பி கூட குறையாது, இதே 543 தான் சொல்லியிருந்தா நம்ம பேசாமல் இருக்க போகிறோம். ரொம்ப விவரமாக தமிழ்நாட்டில் மட்டும் குறையாது அப்படின்னா அப்போ மற்ற மாநிலங்களில் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல வரீங்களா? சொல்லலைல்ல அவரு. அப்போ இன்க்ரீஸ் ஆகணும் தானே அர்த்தம். ரெண்டு பேர் இருக்கீங்க, நீங்களும் இருக்கீங்க, கேமராமேனும் இருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு டீ உண்டு சார் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு மட்டும்தான் டீன்னு அர்த்தம், அவருக்கு இல்லைன்னு அர்த்தம். இப்போ தமிழ்நாட்டில் அதிகரிக்காது அப்படின்னா மற்ற இடத்துல அதிகரிக்கும்னு அர்த்தம். இவ்வளோதான விஷயம். இதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு? என்ன பாதிப்பு இருக்காங்க? ஒரு உரிமை மறுக்கிறப்ப நீங்கள் என்ன, அதாவது மக்கள் தொகை வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறாங்க, போட்ட பாலிசியை ஒழுங்காக நம்ம கடைப்பிடிச்சதுக்காக தண்டனை. அது நம்முடைய நீங்கள் இப்போ 39 பேர் போய் நின்று கத்தையிலே இவ்வளோ பிரச்சனை, போராடி இந்த 2000 ரூபாய் வாங்க முடியல, பிரச்சனை 1008 பிரச்சனை இருக்குது. இன்னும் அங்கே கத்தக்கூடிய உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய எண்ணிக்கை குறையில் என்னென்னலாம் நடக்கும் உங்களுக்கு? ஒன்று, மணிப்பூர் ஒரு வருஷமாக பற்றி எரியுது. சரிங்களா? மணிப்பூர் எவ்வளோ நாளாக பற்றி எரியுது? கிட்டத்தட்ட ஏதாவது கண்டுக்கிறாங்களா? ஏதாவது பண்ணுறாங்களா? அதை பற்றின ஒரு துளியாவது அக்கறை ஏதாவது நடக்குதா? உங்களுக்கு மனசில் ஏதாவது இருக்குதா? எதனால சொல்லுங்கள் பார்ப்போம். சின்ன ஸ்டேட், எதனால அவ்வளோ அலட்சியம்? ஒரு எம்பி உட்காந்து ஒரு எம்பி, அதனால அவங்களோட தேர்தல் வெற்றி தோல்வி பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறதில்ல. சரிங்களா? இதே ஒரு 50 எம்பி இருக்கிற மாநிலம், 60 எம்பி இருக்கிற மாநிலம், 40 எம்பி இருக்கிற மாநிலம்னா கண்டிப்பாக அவங்களோட வெற்றி தோல்வியை பாதி. சார், தமிழ்நாட்டில் நம்ம அடித்த 40 தான் சார் இன்னைக்கு அவங்களால மெஜாரிட்டி வர முடியல. இங்கே ஒரு 20 இடம் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க, அங்கே மெஜாரிட்டி கவர்மெண்ட். ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கும்போது இந்த அளவுக்கு எதே சரி இருக்கட்டும், அதை விடுவோம், அதை அடுத்து வருவோம். அப்போ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடெல்லாம் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடம், மணிப்பூர் வந்து வெற்றி தோல்வியில் நிர்ணயிக்கிற இடம் இல்லை. காரணம் ஒத்த சீட்டு 2 சீட்டு அதனால வச்சுட்டு இருக்கிறான். இப்போ இந்த 40ங்கிறது திரும்ப நமக்கு 31க்கு வந்து நின்னதுன்னா, 31 32க்கு வந்து நின்னதுன்னா, அதே மாதிரி அவர்கள் வசிக்கக்கூடிய அவர்களுடைய சித்தாந்தம் வலுவாக இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் அதிகப்படுத்திக்கிட்டு அங்கே மட்டுமே மெஜாரிட்டியை எடுத்துக்குவோம் அப்படின்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? மணிப்பூர் மாதிரி தான் ஆகும் தமிழ்நாட்டோட நிலைமையும். வெற்றி தோல்வி நிர்ணயிக்க தென் மாநிலங்கள் தேவையில்லைங்கிற நிலைமையை எடுத்துட்டா மணிப்பூருக்கு என்ன நிலைமை, தென்னிந்தியாவுக்கு அதுதான் நிலைமை. லாபத்தை உணர்ந்ததுனால தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் வெறித்தனமாக எதிர்க்கிறார். இது எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் சார் போக வாய்ப்பு இருக்கு? எந்த எக்ஸ்டென்ட்டும் போகும் சார். இது இப்போ வர 22ஆம் தேதி கூட அனைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு முதல்வர் பேசுகிறாங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 7.18 வருது. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இது அடிப்படையிலெல்லாம் பிரிச்சுட்டோம்னா, நம்ம மக்கள் தொகை அடிப்படையிலெல்லாம் பிரிச்சுட்டோம்னா நமக்கு ஒரு 31 வரைக்கும் 4% சம்திங் வந்துடும் போல இருக்கு நமக்கு. அது மாதிரி சிக்கல்லாம் நமக்கு இருக்குது. இப்போ முதல்வர் என்ன சொல்கிறாங்க,
இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்ன விகிதாச்சாரம் இருக்கோ அந்த அடிப்படையில் இன்க்ரீஸ் பண்ணிருங்கிறாங்க. ஓகே, அப்படி பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கிற இதே 7.18 வர அளவுக்கு நீ 800 கூட வச்சுக்கோ. 800ல் 7.18 எனக்கு இருக்கணும். இப்போ உத்தரப்பிரதேசம் என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதே பர்சன்டேஜ் தான் அப்பவும் இன்க்ரீஸ் ஆகணும். இதை செஞ்சுட்டு போங்க. எங்களை பொறுத்தவரை அதிகரிக்க தேவையில்லை. இப்போ இருக்கிற மாதிரி இப்படியே ஓடி போயிடலாம். ஓகே. என்ன, ஏன்னா நாடாளுமன்றங்கிறது ஒரு கொள்கைகளை வைக்கக்கூடிய அமைப்பு, சட்டங்களை இயற்றக்கூடிய அமைப்பு, மக்களை நிர்வகிக்கக்கூடிய, இந்தியாங்கிற ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு, டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய, ஏன்னா உள்ளாட்சி அமைப்பு கிடையாது. அதனால அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு முதல்ல பெரிய அவசியம் இல்லை. அப்படி பண்ணணுமா, சரி ரைட்டு, இந்த அடிப்படையில் பண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முன்வைக்கிறோம். ஆனால் அவர்கள் நினைத்தபடி மக்கள் தொகையின் அடிப்படையில் அவங்க செஞ்சு அதை முடிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு மணிப்பூருக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் தென்னிந்தியாவே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கு தான் அப்படி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. 3 ஸ்டேட்டை வச்சு அவங்க மெஜாரிட்டி வந்துட்டு போயிடுவாங்க சார். யூபி, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ். ஊபி, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஒரு பாதி பீகாரையும் கையில் எடுத்துக்குவாங்க. வேலை முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. மற்ற மாநில எம்பிக்கள் அதே போல் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை எப்படி சார் பார்க்குறாங்க? நான் டெல்லியில் இருக்கீங்க, எல்லாரும் கூடயும் சேர்ந்து பழக. இல்லை டீலிமிட்டேஷன்ல நம்ம முதல்வர் முதல்ல இனிஷியேட் எடுத்தோன்னா தான் மற்றவங்களுக்கு அந்த பயம், சீரியஸ்னஸ் வந்திருக்கா? சீரியஸ்னஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ரைட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி போயிட்டு இருந்தாங்களே தவிர அதோட சீரியஸ்னஸ் நம்ம முதல்வர் எடுத்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் புரியுது. பல்வேறு தரப்புகளிலிருந்து இதுக்கான ஆதரவு வந்துட்டு தான் இருக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்திய நாடாளுமன்ற சூழல் எப்படி இருக்கு, குறிப்பாக பாஜக எப்படி எதிர்த்து அதிகாரமாக செயல்படுறாங்க, இந்த டீலிமிட்டேஷனால தமிழ்நாடு என்ன மாதிரியான பாதிப்பை சந்திக்க போகுதுன்னு உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. உங்களுடைய நோன்பு காலத்திலையும் ரொம்ப ஆக்ரோஷமாக வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி எம்பி சார். நன்றி நன்றி நன்றி.